ஆஹ் ஆஹ் அதான் போயிட்டு வந்தீங்க. நேத்து ஏதோ அட்டன் பண்ண கொஞ்ச நேரம், அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வேலையாயிருச்சு, அப்படியே போயிட்டு அதான் இதுல போட்டுட்டு. பரவாயில்ல. இப்ப என் பொண்ணு கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம வந்து பிரச்சனைக்கு தீர்வு ம். காணணும். பிரச்சனைக்கு தீர்வு காணாம இருந்தோம்னா நம்ம அறிவு இருந்து பயனில்லை. ஃபைன் இல்ல, ஆமா. நேற்று கூட இப்ப நான் பண்ற ஆராய்ச்சி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பயன்படுத்த முடியாத பேட்டரி வந்து 100 விழுக்காடு உள்ள இருக்கிற மின்சாரத்தை உறிஞ்ச முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். பயன்படுத்த முடியாத பேட்டரிய 100 100% விழுக்காடு உள்ள இருக்கிறத வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடிகாரத்துல ஒரு செல் போட்டேன்னு வச்சுங்க, அது வந்து 1 ஏதோ சத்தம் சொல்லுங்க. காத்தடிக்குது. காத்து தான் அடிக்குது. காத்து கொஞ்சம் இதா இருக்கு. வீட்டுக்குள்ள சத்தம் இருக்கு, வெளியில வந்தேன். டிவி சவுண்ட் ஓடுதுன்னு. இப்ப பேசலைங்க. அது இப்ப உதாரணத்துக்கு நீங்க கடிகாரத்துல டபிள்யூ பேட்டரி போடுறீங்க, ரிமோட் கண்ட்ரோல்ல பேட்டரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதை போட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது 1.5 வோல்ட் தான் இருக்கும். அது 1.1 வோல்ட் வந்ததுக்கு அப்புறம் அது வேலை செய்ய 1.5 1.5 வோல்ட் வந்து 1.1 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. அப்ப அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 விழுக்காடு அந்த பேட்டரியில் இருக்கிற மின்சாரத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அது முழு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அதுதான் அந்த டிவைஸ். அந்த டிவைஸ் உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க, இப்ப நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதாவது ஒரு பேட்டரியில் இருக்கிற ஆற்றலை முழு அந்த உள்ள இருக்கிற போட்டானை அல்லது எலக்ட்ரானை முழுமையா உறிஞ்ச முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து இந்த அது வந்து இந்த நம்ம பயன்படுத்துற சாதாரண கேம்பிளின் பென்சில், அதாவது நம்ம பயன்படுத்துற நடராஜ் பென்சில், ரூல் பென்சில் இருக்கு இல்லையா, அந்த ரூல் பென்சில் வந்து அந்த ரூல் பென்சில் நம்ம சொல்றோம் அது வந்து கிராஃபைட்டுங்கிறது பூமியில் உண்டாக்குறது. பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி கடுமையான அணு உலையில உற்பத்தி ஆனது. புரியுதுங்களா? இயற்கையோட அணு உலை பூமியில உற்பத்தி ஆனது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா ஒரு நீங்க பேட்டரி மேல ஒட்ட வச்சாவே போதுமானது. பேட்டரி மேல ஒட்ட வச்சுட்டாவே உள்ள இருக்கிற மின்சாரத்தை உறிஞ்சுதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். இப்ப செம்பு கம்பி வந்து மின்சாரத்தை கடத்தும். செம்பு கம்பி, தங்க கம்பி, அலுமினியம், எல்லா கம்பியும் மின்சாரத்தை கடத்தும், ஆனால் உறிஞ்சி எடுக்காது. உறிஞ்சி எடுக்கிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கு. நீங்க வேணா என்ன பண்றீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட பேட்டரி எடுத்து பாருங்க, அது 1.1 வோல்ட் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. கடிகாரமோ அது வந்து ரிமோட் கண்ட்ரோல் பேட்டரியா இருந்ததுன்னா எடுத்து செக் பண்ணி பாருங்க. மல்டிமீட்டர் 1.1 வோல்ட் இருக்கும். அதுக்கே நீங்க எதுவுமே எரிக்கவே முடியாது, ஒண்ணுமே நீங்க செய்ய முடியாது. அது அப்படியே அதாவது 100 மில்லி அதாவது 100 மில்லி தேங்காய் வாங்குறீங்க, நீங்க 50 மில்லி பயன்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க 50 மில்லி தூக்கி எறிவீங்களா? ஆனா இதுல தூக்கி எறிவீங்க. ஏன்னா அதுக்கான தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியல. அது கடைசி சொட்டு வரைக்கும் நீங்க பயன்படுத்துறீங்க. ஆனால் இத இது வரைக்கும் எந்த விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த கிராஃபைட் வந்து ஏதோ ஒரு அந்த தன்மை இருக்கு. கிராஃபைட் வந்து மின்சாரத்தை மந்தமா தான் கடத்து, ஆனால் உறிஞ்சி எடுக்குது. அதாவது செம்பை விட, வெள்ளி கம்பியை விட, அலுமினியத்தை விட மெல்லத்தான் இது கடத்தும். எது? கிராஃபைட். ஆனால் நம்ம பண்ற ஆராய்ச்சிக்கு பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க பயன்படுத்தப்பட்ட நீங்க அந்த தூக்கி எறிகிற மாதிரி அல்லது பயன்படுத்தப்பட்ட கடிகாரத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட அந்த ரெண்டு எடுத்து ரெண்டையும் வந்து இணைப்பு கொடுத்துருங்க. கிராஃபைட் குச்சி நான் வைங்க, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு வைங்க. பாசிட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் பக்கம் ஒரு கிராஃபைட் குச்சி, ரூல் பென்சில் உடைச்சிருங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் 3 உடைச்சிங்கன்னா உள்ள அப்படியே கருப்பு எடுத்துடணும். உள்ள எடுத்து இந்த மேலையும் கீழையும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. மேல்முறையில ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் நீளத்திலையும். படம்ல பாத்துருக்கீங்களா? ஓகே, ஆமா. செல்ல போட்டு அது ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாம். செல்ல டேப் போட்டு ஒட்டிட்டு அந்த மாதிரி 2 செல்லு பயன்படுத்துங்க. அப்புறம் தலையை மாத்தி பிளஸுக்கு மைனஸ் கனெக்ஷன் கொடுங்க. பிளஸ் மைனஸ், இன்னொரு பிளஸ் மைனஸுக்கு ஒரு எல்இடி வச்சிருங்க. வச்சுட்டா 70 நாள் எரியுதுங்க. எத்தனை நாள்? 70 நாள் எரியுது. 70 days. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா அந்த 2ல 1 தான் 100 விழுக்காடு தீரும், 1 மிச்சமாயிட்டே இருக்கும். அந்த 1 வச்சுட்டு மறுபடியும் தீந்து 1 போட்டே இருந்தோம்னா அப்ப 100% குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த 2ல 1 மட்டும் என்ன அதே உங்களுக்கு வந்து எல்இடி எரியணும்னா 2 வோல்ட் வேணும், 2.5 வோல்ட் வேணும். அப்ப 2 மின்கலத்தை சேர்த்துறப்ப 2.2 வோல்ட் வந்துடும். சரியா?
அதை நீங்க பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா கடைசியில அது 1.5 வோல்ட்டுக்கு போயிடும். அப்ப நீங்க கழட்டி பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் முழுசா அப்படியே இருக்கும், ஒண்ணு மட்டும் 100 விழுக்காடு தீர்ந்து போயிடும். ரெண்டு பேட்டரியில ரெண்டுல ஒண்ணு போயிடும். அப்ப ஒண்ணு மிச்சமா இருக்கு இல்லையா, மீண்டும் பயன்படுத்தி ஒண்ணு மீண்டும் ஒண்ணு ஏற்கனவே பயன்படுத்தியதுல ஒண்ணு போட்டே இருக்கலாம். அப்ப வந்து ஒன்ன மட்டும் வெடிச்சுட்டு இன்னொன்னு சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒண்ணு வந்து, ஏன்னா ஒரு எல்இடி எரியணும்னா குறைஞ்சபட்சம் 2.2 வோல்ட் வேணும். பச்சை எல்இடியோ வெள்ளை எரியணும்னா 2.5 வோல்ட் வேணும். நாம இதை செக் பண்ணி பார்த்துட்டு அது மட்டும் இல்ல 2 பச்சை எல்இடி வச்சு எரிச்சேன் அப்படின்னா 24 மணி நேரமே 70 நாள் எரியுதுங்க. ஐயா நம்பவே முடியல நம்மனால. என்னது நம்பவே முடியல. நீங்க அதே நேரடியா நீங்க புதுசா ரெண்டு வாங்க, 1.5 வோல்ட் உள்ள 2 வாங்கினீங்கன்னா 3 வோல்ட் வரும். அது வந்து அந்த 2 வோல்ட் ரெண்டையும் இணைச்சு ஒரு எல்இடி கனெக்ஷன் கொடுத்த பிறகு ஒரு செம்பு கம்பி வச்சு நீங்க ரொம்ப வழக்கம் போல செம்பு கம்பியில கூட கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 6 நாள் எரியும். அதுக்கப்புறம் எரியவே எரியாது. அதுக்கு 6 நாள் எரியும். நீங்க செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த 2.2 வோல்ட் வரைக்கும் எரியும். அப்ப அந்த 3 வோல்ட்ல 2.2 வோல்ட் வரைக்கும் தான் எரியுமே தவிர மிச்சம் 2.2 வோல்ட் குறையவே குறையாது. அப்ப வீண் தான், அத்தனையுமே வீண். அது 6 நாள்ல காணா போயிடும். 6 நாள்ல மீதி இருக்கிற 2.2 வோல்ட் பயன்படுத்தவே முடியாது உங்களால. அந்த ஒரு பேட்டரி கூட இன்னொரு புது பேட்டரி இணைச்சு இப்ப கிராஃபைட் குச்சி வச்சு செக் பண்ணணும். பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 100 விழுக்காடு ஒன்ன குறைச்சிடலாம். எது குறையுதோ அதுக்கு மாற்று போட்டுக்கங்க. எது 100 விழுக்காடு குறையுது அது அப்படி போட்டீங்கன்னா அப்படின்னா 100 விழுக்காடு நம்ம உள்ள இருக்கிற போட்டானை உறிஞ்சி எடுக்க முடியும். அதாவது எல்இடிங்கிறது போட்டானத்தை மின்சாரமா மாத்தும். எல்இடிங்கிறது அற்புதமான கண்டுபிடிப்பு. அது பாருங்க, இந்த கிராஃபைட் என்ன ஒரு மின்சாரத்துல மந்தமா கடத்தக்கூடியதான் கிராஃபைட். கிராஃபைட் எங்கேயுமே பயன்படுத்துறது இல்ல, பேட்டரி தவிர எங்கேயும் கிடையாது. பேட்டரி தவிர சரி எலக்ட்ரானிக் பொருள்ல வரும். எலக்ட்ரானிக் பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர், அப்புறம் மல்டிஃபையர், அப்புறம் ஆம்பிளிஃபிகேஷன், சவுண்ட் ஆம்பிளிஃபை பண்றது, இந்த மாதிரி பொட்டன்சியல் மீட்டர் பாத்தீங்கன்னா இந்த கிராஃபைட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. கிராஃபைட் கோட்டிங் அது வந்து கொஞ்சம் கனமா இருக்கும், லேசா இருக்கும். கனமா இருக்கிறதுக்கு போனா மந்தமா இருக்கும், லேசா இருக்கிறது பாத்தீங்கன்னா வேல்யூ குறைவா இருக்கு. இது வந்து அதுக்கு பேரு பொட்டன்சியல் மீட்டர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இங்க என்னன்னா இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். இப்ப கண்டுபிடிச்சு ஒரு 3-4 மாசம் ஆச்சு. இப்ப இங்கிலாந்துல அவங்க செஞ்சு பார்த்துட்டாங்க. இங்கிலாந்துல செஞ்சு பார்த்துட்டாங்க ஏற்கனவே. இதுல பாருங்க, இப்ப நான் பண்ணியது பாத்தீங்கன்னா டியூரோசெல் பேட்டரி முதல்ல நான் வந்து எவரிடே பேட்டரியில பண்ணி பார்த்து அது சக்சஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டியூரோசெல் பேட்டரி, இதுக்குள்ள டாப் கிளாஸ் பேட்டரி, அது ரெண்டுமே அமெரிக்க தயாரிப்பு தான். இந்த டியூரோசெல் பேட்டரி ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. அதாவது 100 விழுக்காடு மின்சாரத்தை உரிய முடியும்னு கண்டுபிடிச்சா. அப்ப கிராஃபைட் வந்து அது இயற்கையில் அந்த இயற்கையான கறி, நாம சமையல் பண்ற கறியில வேலைக்காது. அது வந்து பூமிக்குள்ள பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி 5000 டிகிரி வெப்பத்துல எரிமலையிலிருந்து உற்பத்தி ஆனதுதான். அது மட்டும் இல்ல, அது கட்டமைப்பே வேறீங்க. அது வந்து வலுவலுன்னு கையில தொட்டு பாருங்க, வலுவலுன்னு இருக்கு, கடினமாவும் இருக்கும், வலுவலுப்பாவும் இருக்கும். கையில தொட்டிங்கன்னா கோடிக்கணக்கான துகள் கையில ஒட்டிக்கும். வைரம் பாஞ்சது அது. வைரம் பாஞ்சது. அதுல இன்னொரு பிரிவு தான் வைரம், டைமண்ட் சொல்றோம் இல்லையா, அது இன்னொரு பிரிவு. அது வந்து பாத்தீங்கன்னா அது சதுர வடிவம், கியூபிக் மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தேன்கூடு மாதிரி இருக்கும். தேன்கூடு மாதிரி கட்டமைப்பு. அதுல இன்னொரு பிரிவு தான் கிராஃபீன். இந்த கிராஃபீன் கண்டுபிடிச்சதுக்கு தான் நோபல் பரிசு வாங்கினாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கிராஃபீன் மலிவா உற்பத்தி பண்ண முடியாது. கிராஃபீன் வந்து இரும்பை விட 200 மடங்கு சக்தி அதிகங்க. 200 மடங்கு. ஒரு சாதாரண சிறகு, ஒரு வெங்காய சிறகு விட லேசானது. வெங்காய சிறகு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லேசானது. ஆனா இரும்பை விட 200 மடங்கு அதிகம். ஆனால் அது மலிவா தயாரிக்க முடியாதுங்க. சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த கிராஃபைட்டை வைத்துக்கொண்டு நாம கிராஃபைட்டுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு கதிர்வீச்சு இருக்குதுங்க. கிராஃபைட்டுக்கு இயற்கையாகவே கார்பன் 14 உள்ள மறைஞ்சிருக்கு. அந்த பென்சில் கொண்டு வச்சுக்கல, அந்த கிராஃபைட் குச்சிக்குள்ள அது கார்பன் 14 ஒண்ணு இருக்குதுங்க, கார்பன் 13 ஒன்று இருக்குது, கார்பன் 12 ஒன்று இருக்குது. இது என்னன்னா இயற்கையாகவே ஒரு எலக்ட்ரானை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரானை வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து யுரேனியம் அப்படி தள்ளாது, அது அணு பிளவு அப்படி செய்யாது, அணு சேர்க்கல நடக்காது. ஆனால் இயற்கையாகவே இந்த கிராஃபைட்டுக்கு வந்து அணுவை செதஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்கு, மின்சார உற்பத்தி ஆகிட்டே இருக்குதுங்கிறது விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இலவச மின்சாரம்.
இலவச மின்சாரம். அது வந்து என்ன ஆயிட்டுன்னா என்ன படத்துன்னா காத்தோட வேலை செய்யுதுங்க. இந்த கிராஃபைட்டுக்கும் காத்துக்கு நெருங்கிய காத்துல இருக்கிற நைட்ரஜனுக்கும் இந்த கிராஃபைட்டுக்கு நெருங்கிய உறவு இருக்குது. உறவு அது அந்த காத்துல நைட்ரஜன் சொல்றாங்க, நைட்ரஜன் கோட்டின் ஒன்று இருக்கு. அது வந்து என்ன நிலையற்றது. இந்த கிராஃபைட்டுக்கு உள்ள இருக்கிறது நிலையற்றது. சென்டர் வந்து நிலையற்றது. சென்டருக்குள்ள பார்த்து இந்த கிராஃபைட் 14 உழைஞ்சிட்டு இருக்குது. அது 5000 ஆண்டுக்கு மின்சாரத்தை தந்துட்டே இருக்குங்கிறான். ஆனா எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அது செலவே இல்லாம தானாவே மின்சாரத்தை கொடுக்குது. அதெல்லாம் பின்னாடி வரும், அது பின்னாடி யோசிக்கிறேன். ஆனா இப்ப என்ன நடக்குது நீங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதான் ஏற்கனவே சொன்ன, நீங்க செக் பண்ணி பழசு பழைய பேட்டரியோ குப்பையில கிடக்கிற பேட்டரி, குப்பையில கிடந்தாலும் அது வேலை செய்யும், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மல்டிமீட்டர் இப்ப இருந்ததை எடுத்து செக் பண்ணி பாருங்க, எல்லாமே 1.1 வோல்ட் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு வச்சுன்னா 50 விழுக்காடு மின்சாரத்தை நம்ம அப்படியே இதுக்கு குப்பையில போடுறோம். இது வரைக்கும் யாருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டப்ப நான் கண்டுபிடிச்சிட்டு என் பொண்ணு சரின்ட்டாங்க. சரி நான் சொன்னேன், நீங்க வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் பேச சொல்லியிருக்கேன். எலக்ட்ரோ கெமி இப்ப வந்து 21 நாள் ஆச்சு, பட்டையை கிளப்பி லைட் போட்டு பாத்தீங்களா இல்லையா? வீடியோ அனுப்பிச்சுனே பாருங்க. 21 நாள் 3 வோல்ட்ல இருந்து 2.6 வோல்ட் தான் குறைஞ்சிருக்கு. 400 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்குது. அப்படி எத்தனை நாள்? 21 நாள் எரிஞ்சாச்சு. 21 நாள் அப்போ கம்மியான மின்சாரம் தான் அதுல எடுக்குது. அதுவே லைட் வந்து தேவையான மின்சாரத்தை அதை உற்பத்தி பண்ணி லைட் எடுத்துக்கிட்டு 70 நாள் வரைக்கும் உலகத்துல வந்து 70 நாள் எரியிற பேட்டரி உலகத்துல கிடையவே கிடையாது. 6 நாளைக்கு மேல எதுவுமே எரியாது. அதான் அந்த 70 நாளைக்கு அந்த 400 மில்லி வோல்ட் தான் வந்து இப்ப 21 நாளைக்கு இல்ல இப்ப 21 நாள் 21 நாளைக்கு 400 மில்லி வோல்ட் குறைஞ்சு 2.6 இருக்குது. இன்னும் 2.2 வரைக்கும் இன்னும் 4 ஆகும். 21 நாள் கூடியுமே 21 நாள் 24 மணி நேரம் வெள்ளை 24 மணி நேரம் வெள்ளை எல்இடி எரியுதுங்க. உதாரணத்துக்கு வெள்ளை எல்இடி எரியணும்னா வெள்ளை எல்இடி 3 mm திக் வெள்ளை எல்இடி எரியணும். ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர் வேணும். நம்பவே முடியல, இருக்கிறது 6 ஆம்பியர் தான். ஆனா வெள்ளை எல்இடி தொடர்ந்து எரியணும்னா ஆம்பியர் எங்க இருந்து வந்தது? அதுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஆம்பியர் அப்ப 21 நாளைக்கு 21 ஆம்பியர் எங்க இருந்து வந்துச்சு? ஆனா இது வந்து இது 2 விஷயம் நான் சிந்திக்கிறேன். இது செத்து போயிடும். எது செத்து போயிடும்? இந்த பேட்டரி செத்து போயிடும். எப்படி இருந்தாலும் 70 நாள் செத்து போயிடும். அது ஒண்ணுதான் சாகும், இன்னொன்னு சாகவே சாகாது. அது ஆச்சரியமா இருக்கு. அப்ப 2 புது பேட்டரி மாத்தணும்ல. ஒண்ணு செத்து போனா இன்னொன்னு மாத்திக்கணும். அதனால அது 2வது என்னுடைய கண்டுபிடிப்பு. அது 2வது கண்டுபிடிப்பு. அது இப்பதான் கண்டுபிடிச்சு. அதையும் இப்ப கண்டுபிடிச்சு என்ன 10 நாள் ஆச்சு. ரெண்டும் பழைய பேட்டரி தான். ஒண்ணு செத்து போயிடும். செத்து போன பிறகு அந்த பேட்டரி மாத்தி இன்னொரு பழைய பேட்டரி அதுல கனெக்ட் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா முழுமையாக நம்ம பயன்படுத்தலாம். 100 விழுக்காடு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை குறைக்க முடியும். குறிப்பா பேட்டரி வேஸ்ட்டை குறைக்க முடியும். அது மட்டும் இல்ல, எனக்கு இது வரைக்கும் எந்த எலக்ட்ரானிக் இப்ப என் பொண்ணுகிட்ட சொல்றேன், சரி இத பேட்டரி தீர்ந்து போகுது, செத்து போகுது, சரி வேகமா அந்த வேதிவினை வந்து கட்டுப்படுத்தி இவ்வளவு மெல்லமா நமக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுத்து 70 நாள் உழைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டரி வடிவமைச்சா கிட்டத்தட்ட மிகப்பெரிய பிரச்சனை இருந்து தப்பிக்கலாம் இல்லைங்க. உண்மையாலுமே 6 நாள்ல தீர்றது 60 நாள் வரைக்கும் வருதுன்னா 10 மடங்கு அது கட்டுப்படுத்தி தன்னுடைய ஒரே நேரத்துல மழை பெய்யறதுக்கும் நிதானமா மழை பெய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அணையில தண்ணி நிரம்பிடுதுன்னா ஒரே முட்டை திறந்துட்டு ஒரு நாள் கழியாது, எந்த பிரயோஜனமும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா திறந்தோம்னா அதான அறிவியல். அறிவியலுங்கிறது 3 விழுக்காடு. அறிவியலுங்கிறது 100 விழுக்காடு மக்களுக்கு நன்மை தரணும். அதான் கண்டுபிடிப்பு. இப்ப நான் 2 கேட்கறேன். நான் இப்போ இது பேட்டரி தீர்ந்து போகுது, செத்து போகுது, அது ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 60 நாளுக்கு அல்லது 30 நாள் வச்சுட்டாலும் கூட 30 ஆம்பியர் இல்லாம வெள்ளை எல்இடி எரியணும்னா ஒரு எல்இடிக்கு 1/2 ஆம்பியர் தேவை. 2 வெள்ளை எல்இடிக்கு 1 ஆம்பியர் தேவை. ஆனா பேட்டரியில இருக்கிறதே வெறும் 6 ஆம்பியர் தான். 6 ஆம்பியர் தான். பட் ஆனா எரிஞ்சிட்டு இருக்குது. ஆமா அப்படி பாத்தீங்கன்னா 6 நாள் தான் எரியணும். 2 வெள்ளை எல்இடி எரியணும்னா ஒரு நாளுக்கு 1 ஆம்பியர் தேவை. ஆனா பேட்டரி இருக்கிறது 6 ஆம்பியர் தான். அது 6 நாளைக்குள்ள எரியக்கூடாது. சட்டப்படி எரியவே கூடாது. 24 ஆம்பியர் இப்ப எங்க இருந்து வந்தது? 30 ஆம்பியர். அதுதான் கேக்குறேன். அப்ப 24 ஆம்பியர் எங்க இருந்து வந்தது? சரி, இந்த பேட்டரி செத்து போச்சுன்னா கிராஃபைட் வேலை செய்யாது. நான் கேக்குறேன், இந்த 30 நாளைக்கு 6 உள்ள இருக்கிற கெமிக்கல் தீர்ந்து போச்சு, நான் ஒத்துக்கிறேன். அது ஒத்துக்காச்சு. சரி, செத்து போச்சு. உண்மையாலுமே அது தெர்மோடைனமிக் செகண்ட் லாங் கூட செத்து போச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மிச்சம் இருக்கிற 24 ஆம்பியர் எங்க இருந்து வந்துச்சு?
இந்த அதாவது இது இயற்கையிலே வந்து இது உருவாகுதுன்றது அதை ப்ரூவ் பண்ணுது இது. ஆமா, ஆனா பேட்டரி செத்து போகுது, அது எனக்கு தெரியுது. ஒரு பேட்டரி தான் சாகுது. ம் கெமிக்கல் முடிஞ்சு போச்சு, கெமிக்கல் முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு. ஆனா அந்த கெமிக்கலை வந்து ஒரு ஊடகமா பயன்படுத்திக்க நான் என்ன நினைக்கிறேன்னா, கெமிக்கலோட எனர்ஜியும் எடுத்துக்குது, தன்னுடைய எனர்ஜி வெளியிருந்து உறிஞ்சி கொடுத்துக்கிட்டு அதுவும் செத்து போகுது, ம் இதுவும் செத்து போகுது. ஆனா கிராஃபைட் சாகுறது இல்ல, ஆனா பேட்டரி செத்து போகுது. ம். அப்ப இந்த பேட்டரிக்கு இந்த நேச்சுரல் அந்த வெளியில இருக்க அந்த அந்த வெளியில இருக்கிற ஒளிய அந்த ஆற்றலை நைட்ரஜனை வந்து எடுத்து அது கன்வெர்ட் பண்ணிக்குது. அப்படித்தான் புரிஞ்சுது, அப்படித்தான் கெப்பாசிட்டி. புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பேட்டரி ம் செத்து போறது நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது ஒத்துக்கிறேன், அது அது கெமிக்கல் பேட்டரி தான். அது வந்து தெர்மோடைனமிக் செகண்ட் லா எழுதிப்படி அது குறிப்பிட்ட நாளைக்கு வேலை செய்து செத்து போகுது. ஆனா நான் கேட்கிற கேள்வி, 30 நாளைக்கு ம் வெள்ளை எல்இடி எப்படி எரியும்? ம் 6 நாள்ல நாள்ல சாக. எதுவுமே இது என்ன பாருங்க, இன்னொரு ஆச்சரியம் கேட்டு இன்னொரு கேள்வி கேட்கறேன் பாருங்க, இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கறேன் பாருங்களேன். நீங்க புதுசா ம் 2 பேட்டரி வாங்குறீங்க, டியூராசெல் 1.5 வாங்குறீங்க, 2 சேர்த்தா 3 வோல்ட் வருது, சரியா? ம் 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 6 நாள் எரிய விடுங்க. எரிய வச்சீங்கன்னா ம் வோல்ட் மீட்டர் செக் பண்ணா 2.2 வரைக்கும் தான் குறையுமே தவிர முழுமையா குறையாது. அதுலயே நீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்க. ம் ம் ஆனா இதுல அப்படி இல்ல, 100% ஒரு பேட்டரி தீர்ந்து போயிடும். ம் ம் மிச்சம் ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த ஒண்ணு இன்னொன்னு சேர்த்திக்கங்க. ம் அப்ப தீர தீர ஒண்ணு மட்டும் போட்டுருந்தா, அப்ப ஒண்ணு முழுமையா உயிரோடு இருக்கும், இன்னொன்னு சேர்த்துக்கிட்டே ம் வாங்கினா, ஏன்னா உங்களுக்கு வோல்ட் வந்து 2.2 வோல்ட் இருந்தா தான் ஒரு எல்இடி எரிக்க முடியும். ம் அந்த மெயின்டைன் ஓகே பண்றதுக்கு இன்னொரு, அந்த மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு, அதாவது அது அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு பேட்டரி, செலவு பண்றதுக்கு ஒரு பேட்டரி. இது எப்படிங்க? ம் ம் இது நான் இப்பதான் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கண்டுபிடிச்சு ஒரு 10 நாள் தான் ஆச்சு. ம் அப்ப என் பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு, என் பொண்ணு ஆமா கரெக்ட் தான்ப்பா, கரெக்டா வருது, இது உண்மைதான், தெரிஞ்சு ம் போச்சு. நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். எனக்கு இன்னும் எது சந்தேகம்னா, எனக்கு வந்து இந்த கதிர்வீச்சு அளக்கிறதுக்கான கருவிகள் என்கிட்ட கிடையாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அணுவை ஆராய்ச்சி பண்ற இடத்துலதான் அதெல்லாம் இருக்கும். அந்த கதிர்வீச்சை கண்டுபிடிக்கிறது, கதிர்வீச்சு எப்படி போகுது வருது, மனுஷன் மேல எவ்வளவு படியுது, இதெல்லாம் வந்து ம் பண்ணுவாங்க. கதிர்வீச்சு ஒரு, அதாவது அணுமின் நிலையத்துல பாத்தீங்கன்னா, அணுமின் நிலையத்துல பாத்தீங்கன்னா தினம் வந்து கதிர்வீச்சை மனிதனுடைய உடலையும் செக் பண்ணுவாங்களாமா. ம் ம் அங்க இருக்க பொருள் மேலே செக் பண்ணுவாங்களாம். ஏன்னா அதை வந்து கதிர்வீச்சு வந்துகிட்டே இருக்கு, பயங்கர ஆபத்தானது. அணுமின்சாரங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ம் மனிதன் மேலேயே இந்த கதிர்வீச்சு உள்ள ஏறிக்குங்கிறாங்க. கதிர்வீச்சு ஏறி ஆளை கொண்டு போடுங்கிறாங்க. அதனால வந்து குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் உள்ள இருக்க முடியாது, ஏதோ பண்ணி ஏதோ பண்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த இது வந்து பாதிப்பு இல்லாத கதிர்வீச்சு எது நாம பயன்படுத்துற இந்த கிராஃபைட்டுங்கிறது 100 வருஷமா நம்ம பயன்படுத்துறோம். அதுல வந்து கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு இருக்குது. நம்ம சாப்பிடுற வாழைப்பழத்துல நம்ம உடம்பே கார்பனால் ஆனது. கார்பனுக்குள்ள கார்பன் 14, கார்பன் சொன்னாவே அது கார்பன் 14, கார்பன் 13, கார்பன் 12 உள்ள மறைஞ்சிருக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லணும். சொல்றது இல்ல. கத்திரிக்காய் அதான் கார்பன் கத்திரிக்காய் சாப்பிட்டாரு. கார்பன் சொன்னாவே கதிர்வீச்சு உடையதுன்னு அர்த்தம். கதிர்வீச்சு இல்ல, கதிர் சிதைவு. கதிர்வீச்சு வேற, கதிர் சிதைவு வேற. இது பேரு பீட்டா டீக்கேன்னு சொல்லுவாங்க. பீட்டா டீக்கே. இந்த பீட்டா டீக்கே வந்து நன்மை தரக்கூடிய பீட்டா டீக்கே. சிதைவு பண்ணி அது ஆற்றலை வந்து உறிஞ்சி வெளிப்படுத்துது. ஆமா, எனக்கு சிதைறதால ஆற்றலை வெளிப்படுத்துது. ஆனா ஒண்ணு என்னன்னா, இந்த கெமிக்கல் பேட்டரி சப்போர்ட் பண்றது இல்ல. குறிப்பிட்ட 60 நாளைக்கு மேல அது செத்து போனதுனால அப்ப நம்ம என்ன வேண்டியதுன்னா, மீண்டும் ஒரு இந்த கெமிக்கல் பேட்டரி ஒண்ணு போட வேண்டியது. மொத்தத்துல கெமிக்கல் பேட்டரி வந்து நம்ம ஊடகமா பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இந்த கிராஃபைட்டை வந்து ப்ரூவ் பண்ண வேணும்னா ஒரு, அதனால என் பொண்ணு கிட்ட கொடுத்துருக்கேன், இது ப்ரூவ் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 1.5 வருஷம் தான் இருக்கு, 7 மாசம் போயாச்சு. இன்னும் நமக்கு ஒரு 14 மாசம் 15 மாசம் இருக்குது, புரியுதுங்களா? 15 மாசத்துக்குள்ள இப்ப அஸ்ட்ரோ பிசிக்ஸ்ங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா விண்வெளியை பத்தி படிக்கிறது தான். ஆனா எனர்ஜி பத்தி அங்க படிக்கிற வேலையே இல்லை. எனர்ஜிக்கும் அஸ்ட்ரோ பிசிக்ஸ் சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் சொன்னேன் எனர்ஜி. இது வந்து நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள நீ என்ன இப்ப 6 கண்டுபிடிப்பேன், நாங்க வந்து 70 கண்டுபிடிச்சிருக்கிறேன், 7க்கு ப்ரூஃப் வச்சிருக்காங்க. அதாவது விண்வெளியில வந்து ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல வந்து சுழல் விசையை பயன்படுத்தி மின்சாரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் விண்வெளியில வந்து இருக்கிற அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, விண்வெளியில வந்து பாத்தீங்கன்னா வெப்பமே இருக்காது, ஜீரோல் இருக்கும். குளிர் வந்து கடுங்குளிர் இருக்கும். ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல் இருக்கும். தண்ணி அங்க கொண்டு போனீங்கன்னா தண்ணி தானாவே கொதிக்கும். தண்ணி எப்படி கொதிக்கும்? அங்க குளுமையா இருக்குது, தண்ணி கொண்டு போனா அந்த 0 டிகிரி இருக்கிறனால தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். 0 டிகிரி இருந்தா எப்படி? அது வந்து ஆல்ரெடி குளிர்ச்சியா சூடே தண்ணி வந்து சூடு பண்ண தேவையே இல்லை. அங்க பிரஷர் குறைய குறைய தண்ணி தானாவே கொதிச்சு ஆவியாகி போயிடும். ஆவியாகி அணுவா மாதிரி ஐஸா மாதிரி
ஒரே நேரத்துல ஐஸா மாறும், ஒரே நேரத்துல ஆவியா மாறும், ஒரே நேரத்துல அணுவாவும் மாறும். ஓ அப்படி அப்படி மாறுறப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டெம்பரேச்சரை பயன்படுத்தி நம்ம விண்வெளியில் வீடு வீட்டுக்கு வாழ்றப்போ அந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, நம்ம எப்பயுமே மனுஷனுக்கு வந்து 30 டிகிரி டெம்பரேச்சர் 30 செல்சியஸ் இருந்தா தான் நம்ம வாழ முடியும். ஆமா அவுட்டர்ல பாத்தீங்கன்னா 0 டிகிரி இருக்கும், இன்னர்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள 30 டிகிரி இருக்கும். இந்த ரெண்டையும் பயன்படுத்தி அந்த ப்ரெஷரை இப்ப நம்ம சுவாசமே இருக்கு இல்லையா, நம்ம சுவாசம் வந்து நீங்க மலைகளுக்கு போக போக சுவாசம் குறைஞ்சு போயிடும். நமக்கு உயரமா போக போக சுவாசம் குறைஞ்சிக்கிட்டே போய் நுரையீரல் வேலை செய்யாது, ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப காஸ்மிக்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப விண்வெளிக்கு போனோம்னா நம்ம மூளை நுரையீரலும் வேலை செய்யாது, இறப்பையும் வேலை செய்யாது. ஓகே. அப்ப காஸ்மிக்ல பவர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் விண்வெளிக்கு போறவங்கள தேவையில்லாம தின்னுட்டு பேண்டுட்டு இருக்கானுங்க. அங்க மனமே போக முடியாதுங்க, விண்வெளியில மனமே போக முடியாது. ஏன்னா ஜீரோ கிராவிட்டி. ஜீரோ கிராவிட்டி எல்லாம் ஸ்டக் பண்ணிடும், வயிறும் ஸ்டக் பண்ணிடும், நுரையீரல் ஸ்டக் பண்ணிடும், எதுவுமே வேலை செய்யாதுங்க. அங்க பிரஷரே இல்லாத நுரையீரலே வேலை செய்யாதுங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் 33 டிகிரி மெயின் பண்றப்பதான் அந்த நுரையீரல் வேலை செய்யும். ஓகே. அந்த பிரஷர் டூம் அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையமே வந்து பூமியில் இருக்கிற மாதிரி ஆர்டிபிஷியலா அங்க உருவாக்கி இருக்காங்க, பூமியில இருக்கிற மாதிரி அங்க உருவாக்கி இருக்காங்க. அப்ப அது மாதிரி இங்க இருக்கிற மாதிரி ஆர்டிபிஷியலா உருவாக்கி அதுக்குள்ளதான் இருப்பாங்க. வெளியே போனா நான் முடிஞ்சது, வெளியே போனா நாள் முடிஞ்சிருவா. அப்ப அந்த களத்திலே விண்கலத்துக்குள்ளவே இருந்து ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணோம்னா இப்ப நான் அது அப்படியே இருக்கட்டுங்க, வெள்ளைக்காரோட ஆராய்ச்சி எப்படி தப்புன்னு சொல்றேன் பாருங்க. வெள்ளைக்கார ஆராய்ச்சி தப்பு, ஆனால் டார்வின் என்ன சொல்றாருன்னா எந்த சூழலுக்கு இந்த உடம்பு போகுதோ அந்த அட்மாஸ்பியருக்கு இது பழகி விடும் அப்படின்னு சொல்றாருங்க. இது யாருமே ஏத்துக்கல. இது சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. சித்தர்கள் கண்டுபிடிச்சு இதயத்தை துடிப்பு நிறுத்தினாங்க, சுவாசத்தை நிறுத்தினாங்க, ஜீரணத்தை நிறுத்தினாங்க. அந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது அந்த அருள்ங்கிறது வேணும் இல்ல, கண்ணுக்கு தெரியாத காஸ்மிக் கதிர் தான் அருள்னு தமிழ்ல பேர் வச்சாங்க. அருள்னாவே காஸ்மிக் கதிர் தான். அருள்னாவே கடவுள் நினைச்சிட்டா. கடவுளுக்கும் ஆற்றலுக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுளுங்கிறது சோம்பேறிகளால் உருவாக்கப்பட்டது. கடவுள் வந்து சோம்பேறிகளால் உருவாக்கப்பட்டது. ஆமா, நமக்கு மெய்யல் வந்து விண்வெளி சக்தி தான். நம்ம மெய்யல் வந்து விண்வெளி சக்தி. நமக்கு எப்படின்னா உடல், மனம், அப்புறம் விண்வெளி, இந்த மூணு. இந்த ஆன்மாங்கிறது விண்வெளி தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆன்மாங்கிறது விண்வெளி, கடவுள் வேற, விண்வெளி வேற. இவ கடவுளுங்கிறது வேற. இவன் கண்டுபிடிச்சது யாரு? இந்த மதவாதிகள் கண்டுபிடிச்சு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மதத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் பிஜேபி பண்ணுது, அதுதான் காங்கிரஸ் பண்ணுது, அதுதான் திமுக பண்ணுது. எல்லாரும் இந்த மதத்தை கைடு வச்சுக்குவாங்க. சாமி வச்சுக்கிட்ட சாமி வச்சு ஏமாத்துறதா. இந்த சாமிக்கும் பூமிக்கும் சம்மந்தம் இல்லை, சாமிக்கும் இயற்கைக்கு சம்மந்தம் இல்லை, சாமிக்கும் பஞ்சபூதத்துக்கு சம்மந்தம் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுல தமிழர் மெயில் வந்து எதுக்கும் சேராதது. மதவாத கொள்கை வந்துட்டு. ஆமா, தமிழர் மெயில் வந்து இயற்கையோடு சார்ந்து இருப்பது. நம்மள வந்து இயற்கையோடு உறவு வைத்துக் கொள்கிறது. அதாவது திணை கோட்பாடு கொண்டு வந்தாங்க, ஐந்திணை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. திணை கோட்பாடுங்கிறது ஒன்று சார்ந்து அது புரிந்து கொண்டு இயற்கையோடு உறவு வைத்து வாழ்வதுதான். ஆனால் வெள்ளைக்காரன் கல்வி வந்து எதையும் அந்த இயற்கையோடு தொடர்பு கிடையாது, ஒரு செயற்கையான வச்சு நம்மள நாசமாக்கிட்டானுங்க 400 வருஷமா. இப்ப அவன் கண்டுபிடிப்பே இல்லைங்க. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப வந்து என்ன சொல்றேன், ஒரு மின்சாரத்தை வந்து முழுசா இழுக்க முடியும். ரெண்டாவது வந்து ஒரு எல்இடி எப்படி 70 நாள் எரியும், அது இது வரைக்கும் யாரும் பதில் சொல்ல. நான் கூட ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் வந்தாரு, அனுப்பிச்சேன். ஆமா, எனக்கும் புரியல அப்படின்னாரு. எனக்கு ரைட்டு, புரியலைங்க ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கிராஃபைட் வந்து எப்படி இந்த 30 நாள் கடுமை, இப்ப பாருங்க 21 நாள் எரிஞ்சிட்டு இருக்குது, கடுமையான வெளிச்சத்துல எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஏன்? அதனால உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. இதே மாதிரி இந்த மெட்டலுக்கு மட்டும் தான் அது மாதிரி இருக்குதா? இப்ப வேற நீங்க வச்சு பாருங்க, அதை வச்சு பாருங்க. வேற மெட்டல் வச்சு தாருங்க. இப்ப பேட்டரி கடத்துறதுக்கு என்னென்ன தேவை? இப்ப பேட்டரிக்கு மின்சாரத்தை கடத்துறதுக்கு என்னென்ன மெட்டல் தேவை சொல்லுங்க? செம்பு, அலுமினியம், அப்புறம் இதான் மலிவு. இந்த ரெண்டு தான் பயன்படுத்த முடியும். ஆமா, ஒண்ணு எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தான் பெருமா பயன்படுத்துவாங்க. ஒண்ணு அலுமினியத்தை பயன்படுத்துவாங்க, செம்பு பயன்படுத்துவாங்க. எது மலிவு? வேற எது கிடையாது. அப்ப இந்த ரெண்டு பொருளுமே வந்து மின்சாரத்தை கடத்துமே தவிர உள்ள மறைஞ்சிருக்கு உறிஞ்சாதுன்னு தான் கண்டுபிடிச்சேன் நான். நீங்க வேண்டாம், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் செஞ்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா,
4 முனைக்கு 4 செம்பு கம்பி வச்சுக்கோங்க. 4 முனைக்கு 4 செம்பு கம்பி. மின்சாரத்தை எரிச்சு பாருங்களேன். எரியாது ஏங்க, எரியாதுங்க. எப்படி ஏற்கனவே செம்பு பயன்படுத்தி தானே மின்சாரத்தை எரிச்சிருக்கிறீங்க. ஆமா, அது வெளியில டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டா 1.1 வோல்ட்டுக்கு வந்துருக்குது. இப்போ பேட்டரிக்குள்ள நீங்க எதுக்குள்ள போட்டாலும் மின்சாரத்தை கடத்துறதுக்கு அது என்ன வச்சிருப்பான், அந்த இடத்துல வச்சிருப்பான் 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் போறதுக்கு ஒயர் இருக்கும். இல்ல ஒயர் இருக்கும், அந்த பிளேட் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கணும். ஒண்ணு அது ஒயரா இருக்கலாம், அல்லது அலுமினியம் பிளேட்டா இருக்கலாம், அல்லது செம்பு பிளேட்டா இருக்கலாம், அல்லது மெட்டல் உலோகமா இருக்கலாம். ஏதாவது மின்சாரத்தை கடத்துற பிளேட் இல்லாம நெகட்டிவ் மின்சாரம் எப்படி நகரும் அதுக்கு வச்சிருக்கான். அப்படின்னா ஒன்னா அலுமினியத்தை பயன்படுத்துவான், அல்லது தகரத்தை பயன்படுத்துவான், அல்லது செம்பை பயன்படுத்துவான், அல்லது இதை தவிர வேற எதுவும் பயன்படுத்த முடியாது இல்லையா. வேற எதுவும் பயன்படுத்த அதை பயன்படுத்தி தான் 1.1 வோல்ட்டுக்கு வந்திருக்குது. அதுக்கிலேயே குறையல, அதுக்கிலேயே குறையல. இப்ப 50 விழுக்காடு தானே பயன்படுத்துறீங்க, 100 விழுக்காடு ஏன் பயன்படுத்த முடியல? அப்ப 100 விழுக்காடு உறிஞ்சி எடுத்துறது வேற, கடத்துறது வேற. இப்ப பஞ்சு வந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள கூட பஞ்சு உறிஞ்சிக்கும். இப்ப அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கிராஃபைட்டுங்க. இது வந்து செராமிக்குங்க. இந்த கிராஃபைட்டுங்கிறது செராமிக், கோடிக்கணக்கான துகள், கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் இருக்குது. அது அப்படியே உறிஞ்சி எடுத்துருது, எலக்ட்ரானே உறிஞ்சுது. அதான் பஞ்சியும் வந்துட்டு அந்த மாதிரிதான், கிராஃபைட் தேன் கூடு மாதிரி தானே இருக்கு. கண்ணுக்கு தெரியும். அது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானே, என்னுடைய கற்பனை இதுதான். அதை நீங்க வெளியே விட்ட வைக்கிறீங்க, உள்ள கூட கனெக்ஷன் கிடையாது. என்னது உள்ள கூட கனெக்ஷன் கிடையாது. அப்படின்னா எப்படி உறிஞ்சுது இது? அப்ப ஏதோ ஒரு கதிர்வீச்சு இல்லையே, நம்ம கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு இருக்குது. கண்ணுக்கு நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, 6 நாளைக்கு மேல எரியாத ஒரு 1.1 வோல்ட் 6 நாளைக்கு மேல எரியாது. அதாவது ஏற்கனவே 6 நாள் எரிஞ்சாச்சு, மிச்சம் இருக்குது 1.1 வோல்ட், அது பயன்படுத்த முடியாது. நான் என்ன 2 சேர்த்துறேன், 2 சேர்த்துமே 2.2 வோல்ட் வந்துருது. அதுல ஒரு எல்இடி கொடுத்தோம்னா அது எரியுது. அதை பச்சை எல்இடி வச்சிருந்தா 70 நாள் எரியுதுங்க. நீங்க பச்சை எல்இடி வைங்க, 70 நாள் பட்டையை கலப்புது. 70 நாள் கழிச்சு பார்த்தா ஒண்ணுதான் செத்து இருக்குது. அதாவது முழுமையா உறிஞ்சிருச்சு. என்னது முழுமையா முடிஞ்சிருச்சு இல்ல, இந்த உறிஞ்சிதல்ங்கிற நான் சொல்ல, சக் பண்ணி எடுக்குது. இது வரைக்கும் இந்த பேட்டரி கலாச்சாரத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா பேட்டரி 50% தான் இருக்கு. அப்ப இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து பேர் பதிவு பண்ணிட்டு, இதை வந்து விண்ணப்பத்துக்கு, அதாவது காப்பிரைட் பேடண்டுக்கான விண்ணப்ப எண் வாங்கியாச்சு. பேர் கண்ணமா அறிவியல். பேர் கண்ணமா அறிவியல் பேர். இங்கிலாந்துல பேடண்டுக்கு விண்ணப்பம் கொடுத்து விண்ணப்ப எண் வாங்கி 3 மாசம் ஆச்சு. அது ப்ராசஸ் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகலாம். அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இப்ப கண்டுபிடிச்சது போய் கல்லூரியில பேசுறேன், அதுக்கு தைரியம் வேணும் இல்லையா? அதுக்கு அந்த வேலையை நான் செய்ய சொல்லியிருக்கேன். எனக்கு என்னுடைய கண்டுபிடிப்பு மட்டும் 6 இருக்குதுங்க ஐயா. கண்டுபிடிப்பு இப்ப நான் இது புதுசா கண்டுபிடிச்சு, இப்போ இந்த இத 40 நாள்ல இது ஒரு 100 நாள்ல கண்டுபிடிச்சு வரலாம். இது பயங்கரமா புரட்சி பண்ணும், பயங்கரமா. நீங்க வேணா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்புறம் வேற அப்புறம் ஆரோக்கியம்ங்கிறது இதுதாங்க. ஆரோக்கியம் பையன் எப்படி எண்ணெய் பொருளாதாரம் வந்து உலக நாடு நாசமாக்குதோ, அதே மாதிரி உணவு பொருளாதாரம் இந்த அரசாங்கத்தை கவுத்திடும். எண்ணெய் பொருளாதாரம் நம்புற நாடு நாசமா போயிடும். ஏன்னா யாருமே உணவு உற்பத்தி பண்றது இல்லை, அதனால இது நாசமா போயிடும். அப்ப இந்த ஆற்றலை வெளியிருந்து எடுக்கிறவங்க தப்பிக்க முடியும். யாருக்குமே இனிமேல் யாருக்கும் வைத்தியம் தெரியாதுங்க. இப்ப எனக்கு வைத்தியம் தெரியும், நீங்க தப்பிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து நேற்று பேசினாரு பாருங்க, கம்பம் திருமாறன் தப்பிச்சுக்குவாரு. எங்கிட்ட பயிற்சி பெற்றவங்க தப்பிச்சுக்குவாங்க. நம்ம அகத்தூய்மை தெரிஞ்சவனா தப்பிச்சுக்கலாம். அகத்தூய்மை தெரியாதுங்க அத்தனை பேரும் சாக போறாங்க. அகத்தூய்மை தெரிஞ்சா ஜெயலலிதா தப்பிச்சிருப்பேன், எம்ஜிஆர் தப்பிச்சிருப்பேன், கருணாநிதி தப்பிச்சிருப்பேன், விஜயகாந்த் தப்பிச்சிருப்பேன், நோயாளியும் தப்பிச்சு. அவனுக்கு அகத்தூய்மை தெரியாதனாலதான் கோடிக்கணக்கில் பணம் வருது, உடம்ப காப்பாற்ற தெரியல. ஆமா, அப்படித்தான். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கம்பம் திருமாறன் வந்து கடுமையான நோயாளியா இருந்து இப்பதான் 4 வருஷம் அவருக்கு மருத்துவ செலவுல இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் மிச்சம் நடத்திக்கிட்டு மாசத்துக்கு 20,000 செலவு பண்றவர் மருந்துக்கு மட்டுமே. அது போக உணவு பொருளுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் செலவு பண்றது. என்னது ஒரு நாளைக்கு அரை கிலோ மாமிசம் 500 ரூபாய் ஆச்சு இல்லைங்க. தினம் இறைச்சின்னா எத்தனை? அப்ப மாசத்துக்கு 20,000 இறைச்சிக்கே செலவாகுது. என்னது நீங்க தினம் இறைச்சி சாப்பிடறவங்க இருக்கிறானுங்க. தினம்
இறைச்சி எடுக்கிறவங்க இருக்காங்க. தினம் 1/2 கிலோ இறைச்சி 1/2 கிலோ எடுத்தா கூட 500 ரூபா வேணுங்க. அப்புறம் அதுக்கு மேஜல 100 6 இன்னைக்கெல்லாம் இறைச்சி சாப்பிட்ற இனிமேல் பணக்காரன் தான் சேதம். இப்ப இறைச்சி ஒருத்தர் தினம் இறைச்சி சாப்பிட பணக்காரனா தான் இருக்க முடியும். ஆமா, இல்ல இருக்க முடியாது. இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க வாங்குற சம்பளத்துக்கு தினம் 1 கிலோ இறைச்சி வாங்கி பாருங்க, குடும்பம் காலியா இருக்கு. திங்கலாம் ஆனா காலியாயிருங்க ஐயா. தினம் 1000 2000 ரூபாய் காலியாயிரும். தினம் 1500 ரூபாய் காலியாயிரும். கண்டிப்பா 1000 ரூபாய் காலியாச்சு 30 நாளைக்கு என்ன ஆச்சுங்க? அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடன் வாங்கிட்டா ஊட்ட கட்டணும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு. கோவிலே 800 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இறைச்சி. அதெல்லாம் ஆகுதுங்க. அப்ப எக்கச்சக்கமா போயிட்டு தான் இருக்கு வந்துட்டு. அது வந்து ஆனா அப்படின்னா யார் சாப்பிட முடியும்? இறைச்சி சாப்பிடுறோம் பணக்காரன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இறைச்சி சாப்பிடுறோம் பணக்காரன் தானே. இப்ப பணத்தை வந்து வேற வழியில சம்பாதிக்க முடியும் இல்லைங்க? வேற திருட்டு வழியில வேற முள்ள மாதிரி வழியில சம்பாதிச்சுதான் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். 1000 ரூபாய் பத்தாதுங்க, 2000 ரூபாய் சம்பாதிச்சா நீங்க 1000 ரூபாய் செலவு பண்ண முடியும். ஆமா ஆமா, இதுக்காக 1000 ரூபாய் செலவு பண்ணி மீதி செலவுக்கு அப்புறம் அதுக்கு அப்ப ஒரு நாளைக்கு 2000 நீங்க தினம் 1 கிலோ இறைச்சி ஒரு வீடு சாப்பிட 4 பேர் இருக்கிறாங்க, தினம் இறைச்சி சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு 1500 ரூபாய் இல்லாம அவங்க சாப்பிடவே முடியாது. கண்டிப்பா அவங்க 4 பேர் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. இது எவனா அப்பங்கார சம்பாரிச்சு கொடுப்பான். இந்த 4 திருட்டு பேண்டிட்டு சக்கர நோயா மாறிடு எல்லாருமே. அப்புறம் அதுக்கு செலவு. அந்த இறைச்சி மீன் திங்கறதுக்கு ஒரு மாசம் 50000, இந்த 4 பேருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு 50000. அப்போ 1 லட்சம் ரூபாய். அதுதான் போயிட்டு இருக்கு. எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. சொன்னாங்க எதை நீங்க தப்பிச்சுக்குவீங்க. ஆமா, நீங்க உங்க வீட்டுக்காரி எப்படின்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களே சாதாரண ஒருக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு யாருக்கு இது இருக்கா அவங்களுக்கு தான் யோசனை ஐடியா வந்து. அதனாலதான் அவர் வந்து கஷ்டப்படாரு பாருங்க. அவரு பேசுறதுக்கு தடுமாறுறாரு. நான் போட்டு வாங்குன்னு வாங்குறேன். ஏன்னா அறவிலையில பொருளிட்டு அததான் நீர் மருத்துவங்க. எங்கிட்ட ஏன் மாணவர் ரொம்ப குறைவா சேர்றாங்கன்னா, நம்ம அறவிலையில போராடும் பொழுது குறைவாத்தாங்க சேருவாங்க. இப்ப மருந்து மாத்திரைன்னு சொன்னா ஒரு நாளைக்கு நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாருங்க. மருந்து மாத்திரைன்னு சொன்னா ஏதோ ஒரு பொய் சொல்ல வேண்டியதானுங்க. இப்ப இது இப்ப தாவேக்க பொய் சொல்லுது பாருங்க. பொய் சொல்லியே ரீல்ஸ் விட்டே வந்தா பாருங்க. அந்த மாதிரி பொய் சொல்ல வாயை தொடர்ந்து பொய் வந்துட்டே இருந்தா மக்களை ஆராய்ச்சி பண்ணவே மாட்டாங்க. பொய் சொன்னா நம்புவாங்க. ஆமா, அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆகுது. அவன் சொன்னது பொய்யான்னு கண்டுபிடிக்கிற அதுக்குள்ள நம்ம பணக்காரனாய் போயிட்டே இருக்கலாம். பணக்காரனாய் இப்ப அதான் நடந்திருக்கு. அதுதான் இந்த விஜயகாந்த் அந்த பேர் என்ன, இந்த கூத்தாடி வந்தா பாருங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதுதான் நடக்குது. விஜயகாந்த் அவன் பேர் விஜயா, ஜோசப் விஜய். அவன் என்ன பண்ணுது பாருங்க, எதுவுமே இல்லை, யாரையுமே சந்திக்கவே இல்லை, பொய்யா அடிச்சு விட்டு இன்ஸ்டாகிராமு அப்புறம் வாட்ஸ்அப் இதை பொய் சொல்லியே ஊருக்கே இப்ப யாருன்னே தெரியாது. எவன் நிக்கிறான், எவன் போறான், எவன் எம்எல்ஏக்கு நிக்கிறான், யார் ஊரு எதுவுமே தெரியாம ஒரு 105 சீட்டை வாங்கிட்டு தொங்கிட்டு நிக்கிறான் பாருங்க. தொங்கிட்டு நிக்கிறான், உடனே எல்லா கேப்மாரிகளும் கூட அவன்கிட்ட போய் சேர்றான் பாருங்க. அதுதான் மக்கள். இவனுதான் நாட்டை காப்பாற்றுறான். எனக்கு இவனுதான் நாட்டை காப்பாத்து போறானுங்க. நேத்து வரைக்கும் காங்கிரஸ், நேத்து வரைக்கும் அதிமுக, இன்னைக்கு தாவேக்கா, நாளைக்கு எந்த காவா, கடைசியில மானம் கேட்டு காக்கா தான் கடைசியில. காக்கா கூட்டம் மாதிரி எல்லாம் கடகடன்னா. ஏன்னா அவன் தான் இப்ப வந்து அவன் தான் பவர் இருக்கிறான். எப்படி இருந்தாலும் திருடலாம். எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்கு 50 கோடி திருடலாம். எல்லாம் ஓடுறானுங்க, எல்லாரும் ஓடுறானுங்க. அதான் இப்ப இது அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் வேற அவனுக்கு ஈக்குவலா ஏதோ அவன் வேற அவன் ஒண்ணு இல்லைங்க. நீங்க மீடியா புடிச்சுக்க வேண்டியதான், ரீல்ஸ் போட வேண்டியது, நல்லவர் 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 சொல்ல வேண்டியது, அதை பண்ணுவாரு இதை பண்ணுவார் அடிச்சுட்டே இருக்க வேண்டியது. என்னது பொய்யா அதுக்கு ஒரு 500 கோடி செலவு பண்ணானா எல்லாமே நம்பிடுவாங்க. ஓ நல்லது பண்ணுவாங்க. அதுதான் அந்த பைத்தியக்காரர் இருக்கான்ல 20 எப்படி ஒரு 25 விழுக்காடு பைத்தியக்காரர் இருக்கிறாங்க. அந்த மயக்கத்திலேயே ஓடுறது. அந்த 25 பேர் போட்டாங்கன்னா முடியும். அப்புறம் இவிஎம் மிஷின் மோசடி, அது வந்து பயங்கர மோசடி. இவிஎம் மோசடி வந்து ஃப்ராட், உலகத்தை நம்பர் 1 ஃப்ராடு இவிஎம் மோசடி. அது யாருக்கு வேணாலும் ஆமா ஹேக் பண்ணல, என்ன வேணா பண்ணல. எந்த கட்சிக்கு எனக்கு போட்டா கூட வேற ஆளுக்கு தான் போடுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரி சிஸ்டம் சாஃப்ட்வேர் பண்ணிட்டானா அது மாதிரி தான் முடியும். அது அப்படித்தான். ஏன் பிஜேபிக்கு ஜெயிச்சுட்டே வரேன்னா அதனாலதான் தேர்தல் ஆணையம் வந்து அது வாயே திறக்கிறது இல்லை. அதை வந்து அவ்வளவு மோசடி. எல்லா விஞ்ஞானியும் சொல்லிட்டாங்க இது மோசடி. உலகத்திலே இவிஎம் மிஷின் நம்பர் ஒரே நாடு இந்தியா மட்டும். முன்னேறிய நாடு எல்லாமே கையில தான் குத்தி போடுறான். எல்லாம் அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கா வரை எல்லாம் கையில தான் குத்துறாங்க. ஆமா, இது மட்டும் ஏன் எலக்ட்ரானிக்ஸ் இதை மாத்த. அதான் இது பிஜேபி தான் அப்படியே பயன்படுத்திட்டான். பிஜேபிக்காரன் பயன்படுத்திட்டா. அதனாலதான் பாருங்க எல்லாரும் தோத்து போயிட்டானுங்க. ஏன் இவன் பாத்துருக்கா எங்கெங்க மக்கள் பலகீனமா இருக்காங்களோ அவங்களுக்காகவே ரீல்ஸ் தயார் பண்ணி
கரெக்டா அந்த நகரத்துல இருக்கிற நிறைய ரீல்ஸ் எங்க டவர் நல்லா எடுக்குதோ, எங்க ஜிபி நல்லா எங்க ஜியோ நல்லா எடுக்குது அங்கெல்லாம் பாருங்க, எங்க ஜியோ நல்லா எடுக்குதோ அங்கெல்லாம் இந்த விஜய்க்கு ஜெயிச்சிருப்பான். டவர் இல்லாத இடத்துல விஜய் ஜெயிச்சுக்க மாட்டான். அதனால சென்னை பூரா நகர பகுதியில பூரா இவன் பிடிச்சிட்டான் பாருங்க. அப்ப அவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் இருக்கிற இதுக்கு அந்த லாங்குவேஜ் இது கொஞ்ச நாள் பார்த்தா அவன் பேசுறது தற்கொலை பண்ணி கொஞ்ச நாள் அவனே தற்கொலை பண்ணிக்குவானுங்க. ஆளை பார்த்தாலுமே தெரியுது, அவன பேச்சு ஸ்டைல்ல தெரியும் வந்துட்டு இவன் எப்படி. சினிமாக்காரன் சார் ராத்திரியான வேற கலாச்சாரம், ராத்திரியான வேற கலாச்சாரம், பகல்ல வேற கலாச்சாரம். என்னமோ மாட்டிக்கிட்டா தப்பு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இவனை வச்சுக்கிட்டு நிறைய பேர் காய் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு காக்கா கூட்டம் தானுங்க, பெரிய பெரிய அறிவாளி கிடையாது இல்லைங்க. காக்கா கூட்டம் எனக்கு சினிமா பள்ளிக்கூடம் போகாதவன், சினிமாலேயே 5 வயசுல சினிமாவுக்கு போனவன், 10 வயசுல சினிமாவுக்கு போனவன், 10 வயசுலயே அதெல்லாம் ஒண்ணு சும்மா படத்தை வச்சு அப்படி இப்படி ஒண்ணு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. கமலஹாசன் மாதிரி தான். கமலஹாசன் 5 வயசுல அடிக்க போனவன், எம்ஜிஆர் 5 வயசுல அடிக்க போனவன். இவங்களும் பள்ளிக்கூடமே போகாதவனும் பாடம் படிக்காதவனும் எதுவுமே தெரியாதவனும். எல்லாரும் சினிமாக்காரன் பூரா கட்சி ஆரம்பிக்கும் நினைக்கிறோம். அப்புறம் என்ன, அப்ப மக்கள் எந்த அளவுக்கு கோமடியா இருக்காங்க. வந்துருச்சு இப்ப டைரக்ஷன் மாறிடுச்சு. இப்ப இனிமேட்டுக்கு இப்படிதான் வரும், வேற எவனாலும் வர முடியாது. அப்படி உண்மையா இருக்கிறோம் இந்த இதுக்கும் வரமாட்டான், தனியா போயிடும். ஆமா, இனிமேல் கூத்தாடிகள் தான் இந்த நாட்டை ஆடுவாங்க தெரிஞ்சு வச்சு. திமுக வேலை செய்யாது, அதிமுக. உங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜி தெரியலையே. ஏஐ டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியாது. ஏஐ டெக்னாலஜி அவங்களுக்கு 20 வயசு இருக்கிறவங்கள தான் செய்வானுங்க. மற்ற இந்த இவனுங்கெல்லாம் பூரா கெட்டு போனோம் இத்து போனவனுங்க எல்லாம். திமுக 70 வயசு இவனுங்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. இவனுங்கெல்லாம் வயசாகி போச்சு எல்லாம். ஆமா, எவனே நீ அந்த கோமாளிகளை மடக்கிற. அதான் அந்த காலத்துலதான் கட்சி மக்கள். இன்னைக்கெல்லாம் அப்படியே கிடையாது. இன்னைக்கெல்லாம் பணம் கொடுத்ததான் எல்லாமே. அதுவும் தேவையில்லை. இன்னைக்கு பொய் பேசுறவங்க எவனோ அவனுக்கு தான். அது ஒரு நிமிஷத்துல எல்லாம் தெரிஞ்சிடணும். ஒரே நிமிஷத்துல பணக்காரன் ஆகணும், ஒரே நிமிஷத்துல நாட்டை மாத்திரணும். இப்படித்தான் இந்த மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. வந்தாச்சு அறிவில்லை. அதாவது வந்த உடனே நாடு அப்படியே மாறின்னு நினைக்கிறேன். அது நடக்குமா? உடனே இப்ப பாருங்க, நீங்க கூபத்துல தண்ணி எடுத்துடலாம். நீங்க ஒண்ணுமே தேவையில்லை. அப்படியே போற வழியில கூபம் அப்படியே கல்கண்டு மாதிரி தண்ணி போக, நீ அங்கிருந்து மோண்டு எடுத்துக்கல. என்னடா டே நடக்கிற காரியமா? ஒண்ணும் இல்லைங்க, கூபத்தை சரி செய்யணும் பாக்கலாம், முடியவே முடியாது. அவ்வளவு நாத்தடிக்குது, அதை மாத்த முடியுதான்னு எவ்வளவோ திட்டம் போட்டானுங்க. காரணம் இது நல்லா புரிஞ்சுக்குங்க, இது இயற்கையினுடைய பங்களிப்பு. மக்களை மயக்கி அவனை முட்டாளாக்குறது இயற்கை ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. தெளிவா இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி கோமாளிகளை, அதுக்கு இந்த விஜய் கோமாளி, எம்ஜிஆர் கோமாளி, கமலஹாசன் கோமாளி பாக்குற இந்த மாதிரி சினிமா கோமாளிகளை பூரா அது பயன்படுத்திக்குதுங்க. இப்ப எப்படி பார்த்தாலும் இயற்கையினுடைய வேலைதான் இதெல்லாம். எப்படி பார்த்த ரகசியமா ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, இயற்கை சூழ்ச்சியால மக்களை முடிக்கலான்னு அது முடிவு பண்ணுது. மக்கள் சூழ்ச்சியால முடிக்கிறத இயற்கையோட வேலை. அதுக்கு இந்த கோமாளிகளை பயன்படுத்துது. அதுதான் அந்த குரல் ஏதோ சொன்னீங்களா, ஊழிலி பெருவெளி யாவுல, ஊழி பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும். அந்த கோமாளிகளை தான் இது இயற்கை பயன்படுத்திக்குது. எல்லாரும் முடிச்சு போங்கடாங்க. அத அடுத்த குரல் தான் நாம செய்யற பகுத்தறிவு. அது எப்படி தெரியுங்களா? அது எப்படின்னா, அது எப்படின்னா ஆழ்வினை உடைமையில வரும். அதாவது அதை ஊழி பெருவிலை யாவுல மற்றொன்று சுழினும் தான் முந்திரும் சொன்னார் அதே திருவள்ளுவர். ஊழையும் முற்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உயர்த்த. யார் முயற்சி பண்றாங்களோ அந்த விதியை புரிந்து கொள்ள முடியுங்கிறார். அப்ப தொடர்ந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த நம்ம மாறிக்கலாம். ஆமா, அந்த முயற்சி இல்லைன்னா அங்க முடிஞ்சு போச்சு. அதுதான் இங்க முயற்சி இல்லாம இது வேற டைரக்ஷன்ல போகுது. இவன் தான் ரீல்ஸ் பார்த்துட்டு விடுறானே. ரீல்ஸ் பார்த்து நடிக்கிறது எப்படிங்க? நல்ல எனக்கு ஒரு கோமாளிக்கு எப்படி அறிவு இருக்கும்? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அது சினிமா கூத்தாடிக்கு எப்படி இருக்கும்? அது விபச்சாரி வேற. அவன் குடும்பத்தையும் நாசம் பண்ணவங்க, குடும்பத்தையும் நாசம் பண்ணவங்க தானே. ஆமா ஆமா, தன் சொந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டான் இல்லையா? அப்புறம் நாட்டை எப்படி நாசம் பண்ணாம இருப்பான்? கண்டிப்பா தகுதியில் எதுவுமே இல்லதான். இப்ப நானே குடிக்காரன், நான் எப்படி நாட்டை திருத்த முடியும்? நானே கேபரேட் டான்ஸ் ஆடுறவன், நானே கேஷ்னால போய் சூதாட்டம் ஆடுறவன். நான் எப்படி நாட்டை போய், நான் தினம் 29 சீட்டு கட்டு ஆடுறவன், நான் எப்படி நாட்டை போய் சூது இல்லாம நடத்த முடியும்? சினிமாவில ஒரு கதை நல்லவனா நடிக்கணும், அவ்வளவுதானே. நல்லவனா நடிக்கிறத வச்சுட்டு நீ எப்படி முடிவு பண்ற? நீ எங்க வள்ளுவர் சொல்றாரு, ஆராய்ச்சி ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் பெயர் வரும். எந்த ஒரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணாம ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாவு காரணமாக வரும், நோவு காரணமாக மாறும், துன்பத்து காரணமாக வரும்,
தீராத பகை வந்து சேரும், தீரான நோய் வந்து சேரும். அதுதான் இந்த விஜய், ஆமா. அதுதான் இந்த எம்ஜிஆர், அதுதான் இந்த ஜெயலலிதா, அதுதான் இந்த விஜயகாந்த். எல்லாரும் இந்த எனக்கு உலகத்துல கூத்தாடிகள் நம்ம நாடுங்க ரொம்ப கேவலமா இருக்குதுங்க. என்ன பண்றது? 70 வருஷமா நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பார்த்தாச்சுங்க. இவன் தான் ஆசை நாயகி கையில கூட்டு போயிட்டான்ல கடைசியில. பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? நீங்களும் எம்ஜிஆர் ஆட்சி பாத்தீங்க, நானும் பார்த்தாச்சு. கடைசியில யாரு? அவனோட ஆசை நாயகி தான். அவனுக்கு வாரிசும் கிடையாது. 3 பொம்பளை கட்டி இன்னைக்கு அவனுக்கு வாரிசு கிடையாது. அவர் எந்த லட்சணத்தை இருப்பான் பாரு. உடம்பு என்ன ஆரோக்கியத்தில் இருக்குது அவனுக்கு? இல்ல, சுத்தமா இல்ல. சாராயம் குடிக்கிறவங்க கூட 2 குழந்தை பெற்றுக்கிற, உனக்கு என்ன குழந்தை இல்ல? அப்ப உடம்புல ஒண்ணு இல்லைன்னு கேட்டா தங்க பசு சாப்பிட்டேங்கிற தகர. அப்ப ஏன் உனக்கு ஆரோக்கியம் இல்ல? இல்ல, எல்லாம் டுபாக்கூர் தான். அப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா? மற்ற கூத்தாடிகளாவது 2 குழந்தை 3 குழந்தை வச்சிருக்காங்க. இந்த கூத்தாடிங்கிற பெரிய பணக்கார கூத்தாடி தான். ஏன்டா உனக்கு பொம்பளை இதுக்கு 3 பொண்டாட்டி கட்டினேங்கிற? ஒரு பொம்பளைகள் கூட ஆரோக்கியம் இல்லையா? இல்ல உனக்கு ஆரோக்கியம் இல்லையா? கேட்டா தங்க புத்தகம் சாப்பிட்டேங்க, உடற்பயிற்சி பண்றேங்கிற. என்னடா உடற்பயிற்சி பண்றோம்? குழந்தை பெற்றுக்கு தகுதி எதுக்கட உயர்பயிற்சி பண்ணி என்ன பண்ண போறேன்? அதான் கட்டுல வரலாறு தானே, வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இவன் சொல்லுவான், ஒரு பக்கம் அவன் சொல்லுவான், இப்படியே சொல்லி சரி பாய். அப்படி பார்த்தா ஜெயலலிதாவுக்கும் குழந்தை கிடையாது. என்ன நீ தகுதியில் இருக்கு நீ? அதான் ஒழுக்கமற்ற நிலை, அந்த இது போயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப ஜெயலலிதாவுக்கும் குழந்தை இல்ல, எம்ஜிஆருக்கும் குழந்தை இல்ல. கொடுமடா சாமி. அந்த ஒழுக்கம்ன்றது கடைசியில அந்த ஒழுக்கம்னு சொல்லிட்டு சொல்ற இவங்க சொல்ற ஒழுக்கமும் மொத்தமா செதறி போய்தான் இருக்கு. நம்ம அந்த புக்ல உணவில்லாம கடைசி பேஜ்ல ஒழுக்கம்னு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஒழுக்கம் என்னதுன்னு சொல்றாருன்னா, ஒழுக்கத்தை அந்த பண்புடையாரை சார்ந்து வாழ்றத ஒழுக்கமே தவிர, இந்த பண்புடையார் வேற, இப்ப இருக்கிற உலகம் வேற. ஆமா, அதாவது இது ஆப்போசிட்டா இருக்குது. வந்துட்டு இது நல்லது கெட்டது அப்படின்னு வச்சிருக்கானுங்க. இது எல்லாம் ஒண்ணுமே தகுதி இல்லை. வள்ளுவரே எழுதுறாருங்க. நீங்க சொல்றது உண்மைதாப்பா. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் நீ படிச்சிருந்தாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுங்கிறாரு. நீ என்னதான் படிச்சிருந்தாலும் உலகத்தோடு ஒத்துப்போ. உலகத்தோடு ஒத்து போனாத்த நீ அவனோட அறிவு இருக்கிறவ வந்து உலகத்தோடு ஒத்து போன்னு சொல்றாரு. சரி, நான் அடுத்த கேள்வி, நான் அறிவு இருக்குது, உலகத்தோடு ஒத்து போறேன். எந்த உலகத்தோடு ஒத்து போறது? அது வேணும் இல்ல? சாராயம் குடிக்கிற உலகமா, விபச்சார உலகமா, கூத்தாடி உலகமா, ஏமாற்றம், இந்த மாதிரி எத்தனையோ உலகம் இருக்கு இல்லையா? அங்கதான் வள்ளுவர் சொல்றாரு, பண்புடையார் உலகத்தை சார், அந்த பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண்ணு எழுதுறாரு. அது தனி அதிகாரம் இது. அதனால திருவள்ளுவர் வந்து ஒழுக்கம் சொல்லி போட்டு ஒழுக்கத்தினுடைய சிறப்பை சொல்லுவாரே தவிர, ஒழுக்கம் என்னன்னா ஒழுக்கம் முறையில சொல்லவே மாட்டார். கரெக்ட். அந்த ஒழுக்கன்றதை இது சொல்லல, வந்துட்டு ஒழுக்கமுடைய சிறப்பை தான் சொல்றாரு. இது யாருமே கவனிக்கல, வெங்கடேசன் தான் கவனிச்சார். யார்? அதுதான். ஏன்னா இங்க சொல்றதெல்லாம் இது ஒழுக்கமான செயல்னு ஏதோ இந்த பாயிண்ட் லைன் சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த பாயிண்ட் லைன்லாம் ஒண்ணுமே வேலை செய்யறது கிடையாது. இங்க டைரக்டா ஒழுக்கத்தின் சிறப்பு தான். உடைமை ஒழுக்கத்தின் சிறப்பு சொல்லிட்டு கடைசியில யார போய் சார்ந்து வாழணும் தெரியுமா? அது பாருங்க, இது அனைமே 14வது அதிகாரம் நினைக்கிறேன். இந்த பண்புடைமை வந்து 100வது அதிகாரம். 100வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, பண்புடையார் பட்டுண்டு உலகம், அந்த உலகத்தோடு போய் சேருன்னு சொல்லியிருப்பாரு. அதான் வெங்கடேசன் வந்து எடுத்துக்க. அதனால நாம அந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது அது வந்து ஜீரண நீரை நிறுத்தி பழகிறதுக்குத்தான் சொன்னாரே தவிர உணவு சாப்பிடறதா வேண்டாங்கிற பிரச்சனையே அல்ல. உணவு நமக்கு பிரச்சனையே கிடையாது. உணவு பிரச்சனை, அதை ஜீரண நீரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அது வந்து அந்த சிஸ்டத்தை வச்சிருக்கோம். பட் ஆனா சுரக்காம வைக்கிறது தான் நம்ம வேலை. அதுதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சு. அந்த எய்ம் கான்டெக்ஸ்ட் எல்லாமே வந்து அந்த நோக்கம் அதுதான். ஜீரண நீரை சாந்தப்படுத்துதல், இயற்கையிலிருந்து விண்வெளியிலிருந்து எனர்ஜி காஸ்மிக் பவர் எடுத்துக்கிறது. அந்த நிலை போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா கரண்ட் ஊந்துருங்க. ஏன் மத்த இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கரண்ட் ஊந்துரும். இப்ப அலோபதி என்ன சொல்றான்னா, அலோபதியில வந்து அலோபதிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க. அலோபதிங்கிறது பிரிட்டிஷ்க்கு இங்கிலாந்துக்காரன் கண்டுபிடிச்சது. சரியா? அவன் என்ன சொல்றான்னா, 51 வகையான மருந்து, நோய்களுக்கு மருந்து. அது பேரு J51 மெடிக்கல் ஆக்ட் பேரு. J51 மெடிக்கல் ஆக்ட். அது J51 மெடிக்கல் ஆக்ட் போட்டீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சதுதான். அதுக்கு வந்து எந்த மெடிசனும் கிடையாது. அதாவது நோய்க்கு மருந்து இல்லை. நோயை வந்து அழுத்தி சப்ரஸ் பண்ணவும் கம்ப்ரஸ் பண்ணவும் தான் மருந்து கண்டுபிடிக்கும். ஸ்டீராய்டு வளர்ச்சி தவிர
நோயை குணமாக்க ம் முடியாது. ஏன் நோயை குணமாக்க ம் முடியாதுன்னா, அந்த நம்ம உடம்புக்குள்ள வந்து ம் ஃப்ரீ ரேடிக்கல் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல் ம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. உருவாகிட்டே இருக்கு. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து எலக்ட்ரானை திருடிட்டே இருக்கும். நல்ல செல்ல திருடிட்டே இருக்கும். ம் அப்ப ம் செல் ம் இது எங்க அவன் என்ன சொல்ற, டைஜஸ்டிவ் ஜூஸ் இஸ் ஏ ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறான். ம் அதாவது ஜீரண நீர் தான். அந்த ஜீரண நீர்னா இப்ப வந்து இறப்பில சுரக்கிறது ஜீரண நீர் தான், கல்லீரல ம் சுரக்கிறதும் ஜீரண நீர் தான், கணையத்துல ம் சுரக்கிறது ஜீரண நீர் தான். இந்த ஜீரண நீர் என்ன தெரியுமா, ஒரு ம் பொருளை கரைக்கிறதுக்கான வேலை செய்யறதா. அப்ப இறப்பில கொஞ்சம் கரைக்கும், கொஞ்சம் ம் அதிகமான வேலை இருந்ததுன்னா கல்லீரல இருந்து சுரக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா ம் கணையத்திலிருந்து சுரக்கும். இதெல்லாம் வந்து அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி அதாவது வேலை செய்யும். சரியா? இப்ப ம் மொத்தத்துல எல்லாம் கரைச்சி வெளியே தேகணும். உடம்பை விட்டு வெளியேற்றணும். ஆமா. உடம்பை விட்டு வெளியே போகலைன்னா ஆள் இறந்துருவான். அதுக்காக தான் அந்த அந்த ஜீரண நீரை சுரந்துட்டு அப்ப செல் ஃபங்க்ஷனிங் கரெக்டா இருந்தா அந்த ஜீரண நீர் சுரக்காது. இப்ப ஒண்ணு இல்லைங்க, 2 நாளைக்கு மழை போல ஆள் இறந்துருவான், 2 நாளைக்கு சிறுநீர் போனா சுத்தமா செத்தே போயிடுவான். 2 நாளைக்கு சிறுநீர் ஒருத்தம் போனே நம்ம ம் அவ்வளவுதான், முடிஞ்சது. முடிஞ்சு போச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆள் செத்துருவான். இப்ப புரியுதா? அதனாலதான் ம் வெள்ளைக்காரன் தெளிவா ம் சொல்லிட்டான், இந்த உடம்ப வந்து அவன் முழுசா ஆராய்ச்சி பண்ணவே இல்லை அவன். ம் ஆனா உண்மையை ஒத்துக்கிறான், நோய் எங்களால குணமாக்க முடியாதுன்னு ம் சட்டத்திலே போட்டாங்க. முடியாது. அதனாலதான் மேலை அதுக்கு நாடுகள்ல நோய் வந்து எந்த டாக்டரும் ம் கவலைப்பட மாட்டாங்க. ம் இப்ப ம் ம் நோயாளி இப்ப அமெரிக்கா, ஐரோப்பா, மத்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ம் ஆபரேஷன் பண்ற நிலைக்கு வந்தா மட்டும்தான் டாக்டர்களை பேசுவாங்க தவிர, ஒரு சக்கரை நோயாளியோ மற்ற ம் சராசரி நோயில எந்த நோயா இருந்தாலும் அந்த டென்ஷனே ஆக மாட்டாங்க. ஏன்னா சட்டத்திலே எழுதி வச்சிருக்க, எந்த நோயை குணமாக்க முடியாது சட்டத்திலே இருக்கும்பொழுது நாங்க ஏன் டென்ஷன் ஆகணும்? ம் மக்களும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் அவன் பதில் பேசுவான். ம் மற்றபடிக்கு நீங்க உள்ள சக்கரை நோய் வந்துட்டு அவ்வளவுதான், நீ மருந்து சக்கரை நோய் வந்துட்டா உடனே கம்ப்யூட்டர்ல போக ம் வேணும், உன்னுடைய சாம்பிள் கொடுத்துறோம்னா அது இன்னென்ன மருந்து அந்த கம்ப்யூட்டர் ம் சொல்லிடு, அந்த மருந்து தான் தின்னுட்டே இருக்கணுமே தவிர நீங்க டாக்டரை சந்திக்கவே முடியாது. ஏன்னா சட்டத்திலே எழுதியாச்சு சக்கரை நோய் குணமாக்க முடியாது. ம் அப்ப உங்களுக்கு புரியுதா, மேட்டர் புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. நீ இந்திய நாட்டுல தான் நோயாளிகளை கவனிக்கிறது பாரம்பரிய அன்பே தவிர, மேலை நாடுகள்ல ஆமா நோயை ஆமா. குணமாக்க முடியாதுன்னு சட்டத்தில் இருக்கும்பொழுது நீ ஏன் கவலைப்படுறீங்கிறாங்க. இங்கதான் சீரியஸ், அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மாதிரி இங்க கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிட்டானுங்க. இங்க நம்ம வியாபாரத்துக்கு பண்ணி அங்கெல்லாம் மேலை நாட்டுல வியாபாரத்து மேல மெடிக்கல் பிசினஸ் வராது. நீங்க பிசினஸ் மெடிக்கல் அவங்க ஸ்டோரே வந்து அந்த பார்க்க முடியாதுங்க, மெடிக்கல் ஸ்டோரே பார்க்க முடியாது. ம் 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 இங்க தெருவுக்கு 10 மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு. ஆமா. இது பண்ணி அவன் படிக்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து இத படிச்சா ஒரு மெடிக்கல் கடையை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம். எப்படி அதுக்குதான் பீமா இப்ப இப்படித்தான் போகுது, இப்படித்தான் போகுது. இவன் என்ன இப்படிதான் பண்றான், போகுது. இப்ப இவன் என்ன பண்ற பாருங்க, நீட் தேர்வுல பாஸ் ஆயிட்டு டாக்டர் ஆகலாம். எந்த நோயும் டாக்டர் குணமாக்க ஆகலாம். முடியாது நீட் தேர்வுங்கிற, எந்த நோயும் குணமாக்க முடியாது வெள்ளைக்காரனே சொல்றான். இவன் நீட் தேர்வுல பாஸ் ஆகி என்ன பண்ண போற நீ? ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நோயை குணமாக்க முடியாதுங்க. நீ அது அமெரிக்கால ஒரு படிச்சாலும் குணமாக்க முடியாது, ரஷ்யால போய் குணமாக்க முடியாது. இங்க இங்க வந்து இன்னைக்கு வந்து நீட் தேர்வுல பாஸ் ஆனாலும் கூட நீங்க நீட் தேர்வு எழுதாமே நீங்க பிரைவேட் காலேஜுக்கு போனா நீங்க டாக்டர் ஆயிடலாம். 2 கோடி ரூபாய், இந்த 3 தேர்வு கோடி ரூபாய் கேக்குறான். 3 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஆமா. பிளஸ் டூ. ஏன்னா அவன் பிரைவேட் கம்பெனி என்ன முடிவு பண்றான் அவன் தான். நீங்க நீட் தேர்வு பாஸ் பிரைவேட் கம்பெனிக்கு 5 கோடி கொடுத்தீங்கன்னா பிளஸ் 2 மார்க் போதும் அவன் சொல்லிடுவான். அவன் ஏன் பாஸ் மார்க் போட்டு அவன் கோட்டு போட்டா டாக்டர் ஆயிட்டு போறான். காதுல இதை வச்சுக்கிட்டு இப்படி பாருன்னா டாக்டர் சொல்ல போறான். சாதாரண இன்னைக்கு மக்களுக்கு தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பாஸ் மார்க் வைக்கிறவங்களுக்கு தான் நீட் தேர்வு. பணக்காரங்க 0 மதிப்பு எடுத்தாலும் நீங்க பணக்காரனுடைய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல தனியார் மருத்துவ கல்லூரியில வந்து நீங்க நீட் தேர்வு தேவையில்ல, ஒரு புடலங்கம் தேவையில்லை. நீ 10 மார்க் வாங்கினா போதும், 5 கோடி கட்டினா டாக்டர். கண்டிப்பா 6 அவங்களுக்கு வருஷம் அங்க பயிற்சி கொடுக்குறான். 6 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர்னு சொல்லி எழுதி வரச்சு விட்டுருவான். இப்ப இது யாருக்கு புரியணும்? இந்த பிளஸ் 2 மார்க் பண்ற அது என்ன பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா பிறந்தோடனே நீ டாக்டர் ஆயிருன்னு சொல்றது ரொம்ப தவறான கொள்கைங்க. அத தவறான இப்ப யாரு வந்து பிரச்சனைனா, இப்ப நான் இங்கவே இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூலுக்கு ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்ட்டு அவன் நேத்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு வந்து யாரு வந்து லாஸ்டா பழம் யாரு சாப்பிட்டது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. எல்லா மக்களுக்கும் மூளை செலவு பண்ணி பண்ணி ஏத்துறானுங்க நல்லா. பழம் இப்ப ஸ்கூலுக்கு 80,000 90,000 1 லட்சம் ஃபீஸும் கட்டணும். எனக்கு உணவு சிஸ்டம் இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா புதுசா பெருசா சொல்லி தரோம்னு சொல்லிட்டு உணவு சிஸ்டத்துல அப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், அதா இருக்கணும் சொல்றானுங்க. அப்ப பழம் சாப்பிடணும், பழம் சாப்பிட்டா ஆரோக்கியம் ஹெல்த் வரும், கான்சியஸ் வரும். இந்த வேர்டு எல்லாம் 1 2 வேர்டு ஸ்கிரிப்டான வேர்டு
ம் என்னது மாரலிட்டி, ம் அப்புறம் டிசிப்ளின், ம் அப்புறம் ஹெல்த்துக்கு வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி, ம் தொடர்ந்து செய்யணும். ம் தொடர்ந்து எல்லாத்தையும் எந்த கெட்ட செயலை செஞ்சாலும் தொடர்ந்து செஞ்சாலும் அது ஆக்ட் ஆயிடும். சரி ஆமா ஓகே. ஆ ஆ அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி மூளை செலவு பண்ணி அந்த செயல்ல அவங்களை ஈடுபடுத்திடுறாங்க. ஓ பேரண்ட்ஸ் அதை லிசனிங் பண்ற அளவு தான் இருக்காங்க. அதான் முட்டாளுங்க அதை பாருங்க இதை இந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்து மக்கள் நம்பறாம பாருங்க அட கொடுமை உலகத்துல கொடுமை என்னமோ அவன் அறிவாளி ஆக்குற மாதிரி இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் சேர்த்துட்டா அறிவாளி ஆகிறது இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ரொம்ப கொடுமைங்க ஐயா இது அதுதான் இது மக்கள் புரியாதுல்ல. இப்ப அவன் சம்பாரிச்சு வந்து அந்த படத்தை காட்டுறான். ம் உடல் உழைப்பு பண்ணி கஷ்டப்பட்டும் கட்டுறான், அவன் ஓசி பணக்காரனும் கட்டுறான். அந்த ரெண்டு பேருமே கட்டுறான் இப்போ. சரி நான் கேக்குறேன் அப்படியே சிபிஎஸ்சில படிச்சு வரட்டும் அல்லது அவளுக்கு வேலை வாய்ப்பு கிடையவே கிடையாது வேலை வாய்ப்பு எதுவும் கிடையாதுங்க. எதுவுமே கிடையாது. ஏதோ 100ல ஒருத்தன் ஏதோ ஒண்ணு போவான். மத்தவங்க ஆர்டினரி தான் இங்க பிரிஞ்சு கிடக்க வேண்டியதான் வந்துட்டு. அதை 3000 சம்பளத்துக்கு முக்க வேண்டியதான். நல்ல வேலை நீங்க அரசு பள்ளியில் சேர்த்துக்கிட்டு உங்க குடும்பம் விநாசமா இருக்கு. நீ எவ்வளவு மாசத்துக்கு 1 லட்சம் நீங்க சம்பாதிக்கும். அதுதான் இப்ப என்னன்னா இப்ப இந்த ஸ்கூல்லயே அதுதான் நான் வேற மாதிரி யோசிச்சிருக்கேன். இதை நீ பேசாம இந்த ஸ்கூலுக்கே போட்டு ஃபர்ஸ்ட் இது நீ 3 வருஷம் 4 வருஷம் சும்மா விட்டு பண்ணா கூட இந்த இதை படிச்சாச்சுன்னா யூனிட்டி லெவல் வேற திங்கிங் இருக்கும். நீங்க அவன் நீர் மட்டத்தை அவனுக்கு அப்படியே கத்து கொடுத்து அவன் தொழிலா பண்ண சொல்லுங்க. புரியுதுங்களா? அதுதான் இப்ப இந்த இதுல ஒர்க் அவுட் ஆகுது. இதுல நீ எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது. என்னப்பா அதான் சொல்றாங்க. நீங்க டபுள் டிகிரி வாங்கினா 3 PhD வாங்கினாலும் உன்னுடைய நோயை குணமாக்க தெரியாது, எதற்கும் பயன்படுதுங்க. இங்க இன்ஸ்ட்ருமெண்டே காலி. நீ பண்ற வேலை எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்பு வைக்கிறது தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த யாரு இதை ஜெயிக்கிறான்னா இந்த வெள்ளைக்காரன் பண்ண தப்பு 400 வருஷமா பண்ண தப்பு இந்தியா மட்டும் இல்ல, வெள்ளைக்காரன் எங்கெங்க போனாலும் அந்த நாடெல்லாம் நாசமா போச்சு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. சரி பாருங்க, யோசனை பண்ணுங்க. இந்த பேட்டரி செக் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடுங்க. மறுபடியும் நான் வாய்ப்பு இருந்தா நான் பேசுறேன். இரவு பேசலாம். கண்டிப்பா. ஓகே. நன்றி. நன்றி.